எம்எம் மெட்டல் ஃபேப்லேருந்து பேசுகிறோம். நம்மளோட ஊருக்கு பார்த்திங்கன்னா சோம்பர் சம்பட்டில் டோட்டலாக கஸ்டமரு எம்எஸ்லேயே ஃபுல்லாக கேட்டிருந்தாங்க. கஸ்டமர் ஃபுல்லாக போட்டு முடிச்சாச்சு. நம்மளோட கம்பெனி எங்கே இருக்குன்னு பார்த்திங்கன்னா திருச்சி கேகே நகர் அரிஸ்மால் மண்டபத்துக்கு பக்கத்துலேயே ரைட் சைடில் இருக்குது நம்மளோட கம்பெனி. நம்மளுக்கு டோட்டலாக பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே கஸ்டமர் வந்து டோட்டலாகவே ஃபுல்லாக எம்எஸ்சில் ஃபுல்லாகவே ஆங்கில் டைப்பில் மேலே ஸ்டெப்பு ஆங்கிலில் ஃபுல்லாக போட்டிருந்தோம். நம்மளுக்கு டைம் வந்து கிட்டத்தட்ட ஒரு மாதத்தில் கரெக்டாக டோட்டலாக அந்த படிக்கட்டு கிளாஸோடையே டோட்டலாக வந்து டைம் வந்து நம்ம சொல்லியிருந்தோம். ஒரு மாதம் ஆகும்னு சொல்லியிருந்தோம். கஸ்டமர் ஓகே அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி ஒரு மாதத்துலேயே ஃபுல்லாக நாங்கள் என்ன செஞ்சிட்டோம், டோட்டலாக வந்து போட்டு கொடுத்தாச்சு. இதில் பார்த்திங்கன்னா மேலே பார்த்து ஸ்டெப்பு நம்ம கால் வைக்கிற பார்த்திங்கன்னா சைஸ் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்து 1 அடி வச்சுருந்தோம். கஸ்டமர் வந்து 1 அடி கேட்டிருந்தாங்க. டோட்டலாகவே கால் ஸ்டெப்பு வந்து எனக்கு 1 அடி தான் தேவை அப்படின்னாங்க. மேலே வந்து கிரைனைட் அவங்க போட்டுக்கிறேன்னு சொன்னாங்க. ஃபுல்லாகவே அதே மாதிரி பண்ணியாச்சு. இதில் பைப்பு பார்த்திங்கன்னா குறுக்கோல பைப் பார்த்திங்கன்னா 2 mm திக்னஸ்ஸு அப்போலோ பைப்பு ஃபுல்லாக போட்டிருந்தோம். அதோட சைஸ் பார்த்திங்கன்னா 4x4 ஸ்கொயர் 4x4 ஸ்கொயரில் ஃபுல்லாக அந்த ஸ்கொயரில் போட்டிருந்தோம். அப்புறம் அது இல்லாமல் அந்தந்த ஸ்லாப் அதாவது அந்தந்த ஸ்கொயர் உள்ள இதில் பார்த்திங்கன்னா பைப் வந்து பார்த்திங்கன்னா 4x2 பைப் ஃபுல்லாக போட்டிருந்தோம். நம்ம ஆங்கில் பார்த்திங்கன்னா 1/4 ஆங்கில் ஃபுல்லாகவே 1/4 ஆங்கில் வந்து ஃபுல்லாகவே ஃப்ரேம் போட்டு அதில் வந்து குறுக்க பார்த்திங்கன்னா ஒரு 2 பட்டை மட்டும் கொடுத்துருந்தோம். ஏன்னா கிரைண்ட் அவங்க போட்டுக்கணும்னு சொன்னாங்க. நம்ம அதே மாதிரியே பட்டை கொடுத்தாச்சு. போஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அதுவும் எம்எஸ்லேயே டோட்டலாக எம்எஸ்லேயே கொட்டேஷன் கொடுத்துருந்தோம். 1.5 ஸ்கொயர் போஸ்ட்டு போட்டு மேலே வந்து எஸ்எஸ்சில் நம்ம பிஞ்சு வைக்கிற மாதிரி என்ன செஞ்சிட்டோம், ஃபுல்லாகவே அதில் பிஞ்சு போஸ்ட்டு மாதிரி அது வாசர் வாங்கி ரெடி பண்ணி ஃபுல்லாகவே பிஞ்சு போஸ்ட்டு மாதிரியே நம்ம காட்டு கொடுத்துட்டோம். ஸ்லாப்பில் பார்த்திங்கன்னா மேலே காங்கிரீட் இருந்துச்சு. அதில் ஃபுல்லாகவே நம்ம என்ன செஞ்சிட்டோம், நல்லா ஓட்டை போட்டு உடச்சி அதில் கம்பி இருந்துச்சு. டோட்டலாக ஃபுல்லாகவே நாங்கள் ஒரு பீஸ் வச்சு ஃபுல்லாகவே வெல்டிங் அடித்து இது பண்ணிட்டோம். ஓரளவு அதுக்கப்புறம் நல்லா ஃபினிஷிங் ஓரளவு பக்காவாக நல்லா இருந்துச்சு. கிளாஸை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நம்ம எப்பயும் போல் தான் 12 mm கிளாஸு என்ன செஞ்சுருக்கோம், ஃபுல்லாகவே நம்ம போட்டு கொடுத்தாச்சு. ஃபுல்லாகவே கிளாஸோட டைட்டு சைஸ் வந்து நம்ம 12 mm டஃபன் கிளாஸ் போட்டிருந்தோம். இது எப்பயும் போல் நம்ம அந்த டீ அடாப்டர் ஃபுல்லாகவே போட்டாச்சு. இது கனெக்ட்ரு கிளாஸ் டூ கனெக்ட்ரு வந்து நம்ம போட்டிருந்தோம். நம்மளோட வீடியோவில் பார்த்திங்கன்னா நிறையா போட்டிருக்க மாட்டோம். இதில் வந்து இந்த கிளாஸ் டூ கிளாஸ் கனெக்ட்ரு வந்து போட்டனால நல்லா ஸ்ட்ராங்காக இருந்துச்சு. நம்மளோட வீடியோ நீங்கள் பார்த்தா தெரியும். இதுலேயுமே இந்த கார்னர்லாம் அப்படி போட்டிருக்க மாட்டோம். சரி இது கஸ்டமர்கிட்ட சொல்லியிருந்தோம் கொஞ்சம் நல்லாயிருக்கும் பார்க்க. பிடிமானத்துக்கு அந்த கார்னரில் ஒன்றுமே இல்லை வைப்ரேட் ஆகும்னு சொன்னோன்னா நம்ம இது மாதிரி போட்டிருக்கலாம் அப்படின்னு சொன்னோம். அப்புறம் கஸ்டமர் ஓகேன்ட்டாங்க. அதேமாதிரி ஃபுல்லாகவே நம்ம என்ன பண்ணிட்டோம் போட்டு கொடுத்தாச்சு. மேலே வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே உட்டு போட்டாச்சு. உட்டு போட்டு ஃபுல்லாக கிரெயின்ஸு கலர்ஸு காமிச்சு விட்டாச்சு. நம்மளுக்கு இந்த கார்னர் பார்த்தாவே ஃபுல்லாக தெரியும் உங்களுக்கு. 2 கிளாஸையும் ஃபுல்லாக சேர்த்தாச்சு. நம்மளோட கம்பெனி எம்எம் மெட்டல் ஃபேபு ஃப்ரெண்ட் எல்லாத்துலேயும் இருக்கும் மேக்ஸிமம். கார்னர் இந்த இதில் போட்டுதான் நல்லா சேஃப்டியாக சூப்பராக நல்லா சேஃப்டியாக பக்காவாக இருந்துச்சு. மேலே வந்து பட்டை அந்த உட்டுக்கு வந்து ஃபுல்லாகவே பட்டை இது பண்ணி ஹோல்ஸு கொடுத்து டோட்டலாக ஸ்க்ரூ டைப்பில் ஃபுல்லாகவே கொடுத்தாச்சு. அகலம் பார்த்தாவே தெரியும். கிட்டத்தட்ட நம்மளுக்கு 1 அடி கிட்ட கொடுத்துருந்தோம் அகலம். ஒயரை வந்து வயசானவங்க அதிகமாக கொஞ்சம் ஏதோ 2 பேர் ஃபேமிலி இருக்காங்கன்னு சொன்னால ஒயரை வந்து 5 இன்ச்சு கேட்டிருந்தாங்க. அதே மாதிரி அவங்க கேட்ட மாதிரியே டோட்டலாக என்னென்ன கேட்டாங்களோ டோட்டலாக அந்த டைப்லேயே ஃபுல்லாக செஞ்சு கொடுத்தாச்சு. மேலே வந்து நம்மளுக்கு பால்கனி படிக்கட்டு அந்த இது ஃபுல்லாக போட்டாச்சு. மேலே வந்து அவங்க ஸ்லாப்பு மேலே வந்து பால்கனி ஒரு எல் டைப்பில் அப்படி ஃபுல்லாக திரும்பிச்சு. இந்த இடத்துல சின்ன கிளாஸு கொடுக்குற மாதிரி தான் இருந்துச்சு. ஏன்னா நம்ம ஸ்டார்டிங்லேருந்து பார்த்திங்கன்னா 2 கரெக்டாக ஒவ்வொரு படிக்கட்டும் கரெக்டாக அந்த லைன்ஸ் வந்துச்சு. மேலே நம்ம கொஞ்சம் மாற்றினா அசிங்கமாக இருக்கும்னால மேலே அந்த சின்ன கிளாஸு கொஞ்சம் கொடுக்குற மாதிரி தான் இருந்துச்சு. அடாப்டர்லேயும் பெயிண்ட்டு நம்ம சொல்லியிருந்தோம். பெயிண்ட் வந்து அவங்க தான் அடிச்சிருந்தாங்க. ஆனால் அவங்க அடாப்டர் கொஞ்சம் பெயிண்ட் அடிக்கிறதுனால அது எஸ்எஸ் இருந்தனால அது ஃபுல்லாகவே எஸ்எஸ்லேயே விட்டுட்டாங்க. ஆனால் அது கொஞ்சம் பார்க்க இதாக தான் இருக்குது. கலர்ஸ் அதுவும் போட்டிருந்தாங்கன்னு கொஞ்சம் நல்லா வந்திருக்கும். அப்புறம் மாட்டி விட்டு சொன்னோம். அப்புறம் இன்ஜினியர் வேணான்னு சொன்னாங்க. சரி நம்மளும் விட்டாச்சு அப்படியே. இது பார்த்திங்கன்னா கார்னரில் வந்து அந்த வால் டூ கனெக்டர் கிளாஸ் அந்த எல் கனெக்டர் ஃபுல்லாகவே அடித்தாச்சு. கார்னரில் போஸ்ட்டு போட்டால் கிளாஸ் பார்த்திங்கன்னா சைஸ் ரொம்ப சின்னதாக இருக்கும். அதனால் பார்த்திங்கன்னா மேலே ஒரு சைடு மட்டும் போட்டு ஃபுல்லாக அடிச்சு விட்டாச்சு. வேலை எப்படி இருக்குன்னு என்ன செய்யுங்க கமெண்ட் பண்ணுங்கள். எங்களோட வீடியோ நீங்கள் அடுத்தடுத்து பார்க்கணும் என்ன செய்யுங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறந்தால் பெல்லை கிளிக் பண்ணுங்கள். எங்களோட வீடியோ ஃபாலோ பண்ணுங்கள். மறந்துடாமல் உங்கள் சொந்த பந்தம் யாராவது வீடு கட்டினாங்கன்னா எங்களோட வீடியோ நீங்கள் ஷேர் பண்ணிங்கன்னா எங்களுக்கு கொஞ்சம் வேலையோட இது பிரயோஜனம் இருக்கும். வேலையில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா என்ன